இன்னி நம்ம என்னவா அப்புறம் கேட்டீங்கன்னா ஓபே ஸ்டுடியோவில் நம்மளோட மொபைல் வைக்காம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பார்த்துட்டு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் கேமரா கிட்ட மாறணும். என்ன இது? மொபைல் ஃபோன் கேமரா ஃபஸ்ட்டு மாறிப்போம். இப்போ நம்ம மொபைல் கேமராக்கு வந்தாச்சு. இப்போ அந்த மொபைல் கேமராவில் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸாக அவன் பொறுத்துங்க. இப்போ இதில் நம்மளுக்கு வீடியோ நிஞ்சா அப்படிங்கிற ஆப் தான். இதில் நம்மளுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். நான் 180p அதை பண்ணிவிட்டு எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுனாலும் லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரீம் ஐடி இதெல்லாம் வேணாம். உங்கள் பக் வச்சு சார் செத்துடணும். ஓகே காய்ஸ், இப்போ திரும்பி நான் உள்ளே வந்தேன்னு வச்சிங்களேன். நான் பேக் கேமரா நிறைய கொஞ்சம் ஆப்ஷன் தான் பாஸ் பண்ணி பார்த்துங்க. கீழே கனெக்ட் இருக்கிறத டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் வரும். அந்த யூஆர்எல் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த யூஆர்எல் தான் முக்கியமே. இப்போ உங்கள் கேமரா ஆட் பண்ணிருக்கேன். யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ஓபிஎஸ்க்கு போயிடுவாங்க. இப்போ இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய சீன்ஸ் வச்சுருக்கேன். அதில் எனக்கு வேணாம், சும்மா நான் 3 சீன் வச்சுருக்கேன். போனதாக வச்சது அது அப்படியே இருக்குது. அந்த 3 வேணாம் 2 நான் டெலிட் பண்ணிக்கிறேன். 1 போதும் உங்களுக்கு. ஆமாம், டெலிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அதில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி மேலே ப்ரௌசர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம யூஆர்எல்ல கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகிடும். அந்த யூஆர்எல்ல அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாக்காக மாதிரி கேமரா வந்துடும். அப்புறம் ஓகே கொடுக்கலாம் பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துக்கலாம். மைக்குன்னா மைக்ரோஃபோன் இதில் ஆட் பண்ண இது பண்ண என்ன சொல்லியிருக்கேன், கேமரா ஆட் பண்ணுறப்பா எனக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, தேவையான அளவுக்கு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கேமரா வந்துடும். இதில் வந்துருச்சுன்னா நம்ம மொபைல் கேமராவை வைக்காமல் நம்ம ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னடா இதில் மட்டும் தான் வந்துக்குது, இதில் வரலன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சிஷன் பாருங்கள் மிடில் மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீனில் வந்துடும். நான் கீழே ஸ்டூடியோ மோடில் போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு இப்போ இப்படி தெரியுது. நான் அந்த டிரான்சிஷனை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைவில் பார்ப்பாங்களா, லைவ் போடுறப்பலாம் அவங்க அந்த எப்படி பார்ப்பாங்க, 4 பேர் வந்துடும். இந்த மாதிரி மேலே உள்ள அந்த பிளாக் கலரில் இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சேனல் கொஞ்சம் கீழே ஃபாலோ பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.